பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசு இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு மாறா உண்மை நாதனே இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவி தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர் சொல்லுவோம் இயேசுராமலா கமலமா பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவி வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்ல ஆவி மாறி ஊற்றுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர்
தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் இயேசுவே, நீர் பெரியவர் பெரியவர் இயேசுவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, நீர் நல்லவர் நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மனிதரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மனிதரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எத்தனை பேர் அவர் மட்டும்தான் நம்பி இருக்கிறோம்? உண்மைதானே? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, அவர் அல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு ரியாலிட்டி எவ்வளவு ஏலியராக நம்ம லைஃபுக்குள்ளே வருதோ அவ்வளோ நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முழுமையாக அவரை சார்ந்து கொள்வோம். அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் ஏற்கனவே இயல்பாக செய்ய முடியாதவைகளை செய்து முடிக்கிறதற்கு அவர் பலன் தருகிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பி உள்ளே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. இணைந்து பாடுவோமாம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். செல்லம் தருவார் அந்நாளை மாற்றினவர், என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர், என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று
என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், என்னில் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவர். எல்லாரும் எழுந்திருந்து பாடலாமா?
எழுந்து நின்று பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவர். வல்லமை தருகிற ஆவியானவரே, ஆற்றலா இருக்கிறவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தாரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தாரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஹல்லேலூயா. அப்படியே சத்தத்தை உயர்த்தி 2-3 நிமிஷங்கள் கர்த்தரை துதிப்பீர்களா? உங்கள் சத்தம் உயரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ ஒரு வித சோர்வு இருக்கிறது இல்லை, அதை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யட்டும். சரீரத்தில் ஒரு சோர்வு, அப்படியே நிற்க முடியலை, அமர வேண்டும் என்று இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு இன்னும் சற்று படுத்திருந்தால் நன்றமாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சரீரத்தில் சோர்வுகள், சரீர சோர்வுகள். ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் ஆவியானவரை மாற்றுவாராக. ரிஹாரபாலா கபா, அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஆரம்பிங்க. ஓ ரிஹாலபரா சிக்கரபலா சியாதரபலபா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷைகளில் நீங்கள் ஜெபிக்க கேட்கிறேன். ரிஹாபாலா ஹதட மனாசி கபலவ. சோர்வுகள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், ஸ்தோத்திரம், கலக்கங்கள் மாறட்டும். ரஹா ரமரா சகர பலா கபலபா லீதர பலா சந்தரிதி அந்தர லிகிதபதியா கபலபரமரமா லீ கபலபரமா. துதிக்க முடியாதபடி நம்மளை பின்னுக்கு இழுக்கிற, டிராக் பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறோம். ஷந்தரலகதமா ரிவலகதா ரிகத்தனி அந்தரமா லெக்கத்துடபதபா. உங்கள் சத்தம் நல்லா உயரட்டும். சத்தம் உயர்த்தி என் சத்தத்தை மீறி உங்கள் சத்தம் நல்லா கேட்கும்படிக்கத்தக்காக, அப்படி கேட்கத்தக்கதாக ஜெபிங்க. ஷந்திலி ஆதரமா லேகரனமா ஹந்திரி ஆண்டர கடமோ ஷிகலமா ரிபன ஹதரிதி யாக்கரல கதரபு ஷிகிரிபி ஆலபரபா ரபதரிபி ஷிந்திரிபி ஆதரபோ கபலபா தியாலபா லியாந்தரபா தியாலபலா சதரபலா கபலபலா துடபல கதுரிபி ஆந்தரபா லெபோ ஷக்கா ரமன ஹந்தரா லெபோ ஷக்கா ரகதனா சந்தரா லெபா ஷக்கா லங்கரா திடலஹா நமனா சந்தரி கபலா துடபானா துடபலா கபலபலபா. Hallelujah, hallelujah. Rika bala shaka dala bala kabala gadana masia duraba lebo shibana handariya karabala gadana lika tuda bala shidara bala kabana dunibi yadura bala bala kabala bala lemana shibana bala bala Rideri alaba, rederi alaba rabi, kabara bara 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 bara, shibara bara 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 gadi alaba. Adisayam seibavare, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே,
அவரே என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியார் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. தொடர்ந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே. நம்ம எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் மனசுல இருக்கும். அதை கிளாசிஃபை பண்ண விரும்பல. நல்ல ஆசை, துராசை, நல்ல ஆசை, கெட்ட ஆசை அப்படிலாம் எல்லாருக்கும் நல்ல ஆசைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக சில ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள். ஆன்மீக ரீதியாக ஆவிக்குரிய விதத்தில், சரீர பிரகாரமான விதத்தில் சில ஆசைகள் இருக்கும். ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், பெரிய பெரிய விஷயங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. என்னால் நல்லா சாப்பிட முடியலையே, நல்ல ஆகாரம் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. உடல் பருமனாக இருக்கிறவங்க நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க நான் இன்னும் கொஞ்சம் சதை பிடிச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்க உண்டு. திருமணம் ஆகாமல் இருக்கே, திருமணம் ஆனால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்க உண்டு. சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குதே, போராட்டங்களாக இருந்துட்டு இருக்குதே, எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்க உண்டு. ஆவிக்குரிய காரியத்தில் நான் இன்னும் நிறைய அந்நிய பாஷைகளை பேசினா நல்லா இருக்குமே, எனக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவங்க உண்டு. கிருபா வரங்கள் நிலை செயல்பட்டால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. தரிசனங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. இயேசுவே உம்முடைய முகத்தை நான் பார்த்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. இது பல 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 விதமான விருப்பங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். அதிலே பல விருப்பங்கள் பல ஆண்டுகளாக நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டு இருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காமல். அதை நான் எப்படி சொல்லுவேன்? நிறைவேறாத ஆசைகள். சொல்லுங்க, நிறைவேறாத ஆசைகள். என்ன ஆசைகள்? நிறைவேறாத ஆசைகள். பல வருஷமா இந்த ஆசை எனக்குள்ள இருக்குது. இந்த ஆசை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாண காட்சியை பார்த்துட மாட்டேன்னா ஆசைகள். சோத்திரம். சில பேருக்கு வயசானவங்களுக்கு ஆசை இருக்கும், என் பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளையை பார்த்துட மாட்டேன்னா ஆசைகள். பல பல ஆசைகள் இல்லையா? நிறைவேறாத ஆசைகள் என்று ஒரு ஆசை எனக்கு, எல்லா ஆசையும் எனக்கு நிறைவேறுச்சுன்னு யாராவது இருக்கிறீங்களா இங்க? யாராவது எனிபடி? எல்லா வாழ்க்கையில் எனக்கு இருக்க என்னென்ன ஆசை உண்டோ எல்லாம் நிறைவேறுச்சையா? சில நேரங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஜபிச்சுட்டு இருப்பீங்க, ஆசையாக ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ வரைக்கும் ரட்சிப்பு இருந்திருக்காது. நிறைவேறாத ஆசைகள். இப்போ நிறைவேறாத ஆசைகள் நிறைய எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் கை வைத்திட்டேன், எனக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ என்ன ஜபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே என்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நான் வைக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா. வச்சு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த ஆசைகள் எல்லாம் நீங்க பார்த்து, எனக்கு இருக்கிற இந்த நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நீங்க பார்த்து, இந்த ஆசைகளிலே நீர் அங்கீகரிக்க கூடியவைகளை, நீர் அங்கீகரிக்க கூடியவைகள், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நீங்க அப்ரூவ் பண்றத நீங்க விரும்புகிற நேரத்தில், நீங்க விரும்புகிற விதத்தில் எனக்கு நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கு பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா? முறுமுறுத்துடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்க எனக்கு என்ன செய்யுங்க? பக்குவத்தை சொல்லுங்க. அது வரைக்கும் முறுமுறுக்காமல் இருக்க எனக்கு பக்குவத்தை தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல வாக்கு பண்றாரு. எத்தனை வயசுல கொடுத்தாரு?
100 வயசுல கொடுத்தாரு. சில பேர் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் அதை பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க, நெகட்டிவாவே பார்த்துட்டு பேசுவாங்க, விமர்சிப்பாங்க. அப்படி ஒருத்தர் விமர்சித்த ஒருத்தர் எனக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. ஆனா அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை நான் பார்க்குறேன். இங்க இல்லை, வேற ஊர்ல. அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்னிடத்துல, எதுக்கு 75 வயசுல கொடுக்கன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே கொடுத்துருக்க வேண்டியதானே, அது எதுக்கு அவனை அவ்வளோ 25 வருஷம் காக்க வச்சு 100 வயசுல அவனுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன, இப்படி பேசினார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை கடவுளுக்கு நேராக வச்சிருந்த ஒருத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். அவரோட நான் அந்த சொன்ன நபர் எனக்கு மனசுல இருக்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய லைஃப்ல ஒரு பிளெஸிங் இல்லாத வாழ்க்கை தான். He must be in his late 60s, but there was no blessing in his family. ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ நான் என்ன யோசிச்சேன் அந்த நேரத்தில், நீங்க இப்படி சொல்றீங்களே, அதுக்கு பிறகு 100 வயசுல என்ன ஆபிரகாம் செத்து போயிட்டாரா சொல்லுங்க? 100 வயசுல பிள்ளையை பார்த்து செத்து போனார்னா நீங்க சொல்றது சரி, ஏதோ ஒரு விதத்துல ஐயோ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்துக்கும் யோசிக்கணும். ஆனா ஆபிரகாம் எத்தனை வயசு வரைக்கும் ஆண்டவர் வச்சிருந்தார்? எத்தனை வயசு வரைக்கும்? கரெக்டா சொல்றீங்க யாருன்னு பார்க்கலாம், சத்தமா சொல்லிருங்க. 175 வயது வரைக்கும் வச்சிருந்தார். 175 வயது வரைக்கும் வச்சிருந்தார். அப்போ ஸ்தோத்திரம், ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு ஈசாக்கோடு கூட ஆபிரகாம் செலவழித்த காலம் எவ்வளவு? 75 வருஷம். ஒருவேளை ஆபிரகாமுக்கு 76வது வயதுல கர்த்தர் ஈசாக்கை கொடுத்திருந்து 100 வயதுல ஆபிரகாம் மரித்திருப்பாரே, ஆனால் ஈசாக்கு ஆபிரகாமோடு கூட எவ்வளவு வருஷம் தான் இருந்திருப்பாரு? இப்ப கர்த்தர் நன்மை செஞ்சாரா, நன்மை செய்யலையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் ஞானம் உள்ளவரா இல்லையா? அல்லேலூயா. அவருக்கு எதை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன விதத்துல செய்யணும் என்பதை நன்கு அறிந்து செய்கிற சர்வ ஞானம் உள்ள ஆண்டவர் அவர். அல்லேலூயா. மனித புத்திக்கு அப்பால் பட்டவர் அவர், மனித யோசனைகளுக்கு அப்பால் பட்டவர் அவர், மனித கற்பனைகளுக்கு அப்பால் பட்டவர் அவர். அல்லேலூயா. ஷஹரமனஸ்யா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விதங்கள், அவரை பார்க்கிற பார்வை சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், நிறைவேறாத ஆசைகளை குறித்து ஒரு நாள் முறுமுறுத்துறாதீங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் நிறைவேறாத ஆசை இருக்குப்பா, இல்லைன்னு சொல்லலை, அதையெல்லாம் உடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன். அவைகளிலே நீர் அங்கீகரிப்பவைகளை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் அங்கீகரிக்காத ஒன்று நமக்கு வந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது நம்மளை ட்ராப்ல கொண்டு விட்டுரும், நமக்கு கண்ணியாக வந்து விடும். ஆனால் அவர் ஒன்றை அங்கீகரித்திருப்பாரே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இது இவனுக்கு கிடைக்கட்டும், இவளுக்கு கிடைக்கட்டும், இது நான் அங்கீகரித்திருக்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று அவர் ஒன்றை அங்கீகரித்திருப்பாரே, ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானத்திற்கு ஏதுவாக இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நீர் அங்கீகரிப்பவைகளை, நிறைவேறாத அந்த ஆசைகளிலே நீர் அங்கீகரிப்பவைகளை நீர் விரும்புகிற நேரத்தில், சொல்லுங்க. இதுக்கு தான் சொன்னேன், மனுஷன் பேச்சை கேட்டு அன்னைக்கு அவர் ஆபிரகாமுக்கு 76 வயசுல கொடுத்தா, அவர் விரும்புகிற நேரத்துல தான் கொடுக்கணும்னு நினைப்பார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற நேரம் எப்போ? ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது. அப்பதான் அவர் சர்வ வல்லவர் என்பது வெளிப்படும். அல்லேலூயா. 100 வயசு ஆனாதான், 75 76 வயசுனா அவனுக்கு இன்னும் பலன் இருந்ததையான்னு சொல்லுவாங்க. 100 வயசுன்னு சொன்னா இதுக்கு மேல அவனுக்கு அவன் லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற மெடிக்கல் ஃபேக்டுக்குள்ள அவனை கொண்டு வந்து அதை தாண்டி ஒரு அற்புதத்தை செய்து எல்ஷடா என்று தன்னை நிரூபித்தார் அவர். அல்லேலூயா. சர்வ வல்லவராக நிரூபித்தார். அதுதான் அவர் விரும்புகிற நேரத்தில் அவர் செய்வார். அவர் விரும்புகிற நேரத்தில் செய்யும் பொழுது, ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் பாருங்க, அவர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் அங்கீகரிப்பவைகளை நீர் விரும்புகிற நேரத்தில் நீர் விரும்புகிற விதத்தில் கட்டளையிடுவீராக. 3 வார்த்தை சொன்ன. என்னது? நீர் அங்கீகரிப்பவைகளை நீர் விரும்புகிற நேரத்தில்
நீர் விரும்புகிற விதத்தில் கட்டளையிடுவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்க மனசுல நீங்க நினைக்கணும், என்ன நினைக்கணும், உங்க மனசுல ரொம்ப டீப்பா உள்ள ஆசைகள் என்னதோ, இது நீங்க ஏதோ ஒரு மணி நேரம் நாங்க வந்தோம், ஜெபத்துல உட்கார்ந்தோம், 4 வார்த்தையை சொல்லி ஜெபிச்சோம் போனோன்ட்டு இருக்காம பிரியமானவர்களே, இதை எந்த அளவுக்கு நீங்க மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா, உங்க இருதயத்தை ஊற்றி இதே இடத்துல ஜெபித்தால், இது கர்த்தருடைய சமூகம் இறங்குகிற இடம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் நீங்க கண்களை மூடி ஜெபிங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்பெல்லாம் நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தவைகள். ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க ஆசைகள் என்னன்னு ஆண்டவர்கிட்ட மனதில் சொல்லுங்க. ஒருவேளை வெளியே வாயை திறந்து சத்தமாய் சொல்ல முடியாவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் உங்க இருதயத்தில் அதை சொல்லுங்க. இந்த ஆசைகள் எல்லாம் என்னோட லைஃப்ல நிறைவேறாத ஆசையா இருக்குது ஆண்டவரே, இந்த ஆசைகள் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓப்பனா சொல்லுங்க. பர்சனலாக பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க, ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுங்க. அவர் ரொம்ப நல்லவர், நம்மை புரிந்து கொள்கிற ஆண்டவர். அவரை போல வேற யாரும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. அவரை போல நம்மளை யாரும் அக்கறையாக கவனிக்க முடியாது, கரிசனையாக விசாரிக்க முடியாது. உங்களுடைய இருதயத்தின் ஆசைகள் என்ன? ஸ்தோத்திரம். ஒரு அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து கேட்க முடியுமானால், எஸ்தர் ராஜாத்தியை உனக்கு என்ன வேண்டும் கேள், நீ எதை கேட்டாலும் தருகிறேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருகிறேன் என்று ஒரு மனுஷ ராஜா சொல்ல முடியுமானால், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு எத்தனை அதிகமாய் நமக்கு சொல்ல முடியும், எத்தனை அதிகமாக சொல்ல முடியும். கேட்பார், மகனே உன் ஆசை என்னப்பா, மகளே உன் ஆசை என்ன சொல்லு. நிறைவேறாத ஆசைன்னு சொல்றியே, எதெல்லாம் நான் நிறைவேற்றணும்னு நீ நினைக்கிற, நீ சொல்லுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம எல்லாம் ஓப்பனாக சொல்லுவோம், இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம சேஃப்டிக்காக, ஆண்டவரே இதில் நீங்கள் எதை அங்கீகரிக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் அங்கீகரிக்கிறத மட்டும் தாங்க ஆண்டவரே, நீங்கள் அங்கீகரிக்கிறத நீங்கள் விரும்புகிற நேரத்தில் நீங்கள் விரும்புகிற விதத்தில் கட்டளையிடுங்கப்பா. அப்போ நேற்று வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படிக்கு, அந்த நன்மையை, அந்த ஆசை நிறைவேறுதலை நாம் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவீங்களா? மகனே மகளே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு கூட பேசு. ஆண்டவர் அங்கீகரிப்பவைகள் உனக்கு கிடைக்கும். கர்த்தர் அங்கீகரிப்பவைகள் உனக்கு கிடைக்கும். நீ விரும்புகிற விதத்தில் அல்ல, அவர் விரும்புகிற விதத்தில் உனக்கு கட்டளையிடுவார். நீ விரும்புகிற நேரத்தில் அல்ல, அவர் விரும்புகிற நேரத்தில் கட்டளையிடுவார். அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவர் சர்வ ஞானம் உள்ள ஆண்டவர். ஷேபால ஹலிபி யாதரப கபலபா ரிபால ஹதரகலபலகதரபி ஷிபலபரபா ரிகபலபதரபி ஷிபலபதரபி யாதரபலபி கபலகதரபி ரிமனபா ரிமன கதரபி கபல கதரபி கபல ஷீத்ரி யாதரபி கபல பலபலபா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. அடுத்தபடி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ரீடெடிகேட் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்காகவே நான் வாழுகிறதற்கு, நான் எந்த கேரியரில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், உமக்காகவே நான் வாழுகிறதற்கு என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்காக நான் வாழுவதற்கு வேண்டிய பலனையும், உமக்காகவே நான் வாழுவதற்கு வேண்டிய கிருபையும் எனக்கு இந்த நாளிலே புதுப்பித்து தருவீராக. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே, எத்தனை பேர் வாழ விரும்புகிறோம் இயேசுவுக்காக? இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அப்போ இதை சொல்லி செபியுங்கள். இயேசுவே, இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். உமக்காக நான் வாழுகிறதற்கு வேண்டிய கிருபையும் பலனை நீர் தருவீராக. Lord, I rededicate my life to live for your purposes. Grant me your strength and your grace this morning. Hallelujah. உமக்காகவே நான் வாழுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உமக்காகவே நான் வாழுகிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம், எனக்குள்ளவைகள் எல்லாம் உமக்காகவே என்று நான் அர்ப்பணிக்கிறேன். உமக்காக வாழுகிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே என்னை மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை மறுபடியும் ஒரு விசை உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்.
என்னை மறுபடியும் ஒரு விஷயம் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறேன். I rededicate my life to you Lord. I rededicate. ஏற்கனவே நான் அர்ப்பணித்தது உண்மைதான், ஏற்கனவே நான் பிரதிஷ்டையாய் ஒப்பு கொடுத்தது உண்மைதான். மீண்டும் ஒரு விஷயம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மீண்டும் ஒரு விஷயம் நான் அர்ப்பணிக்கிறேன், மீண்டும் ஒரு விஷயம் ஒப்படைக்கிறேன். I surrender to you Lord. One more time this morning Lord, I surrender to you one more time this morning. Hallelujah. The rest of my life Lord, I want to live for your purposes. For the rest of my life, the rest of my life I want to live for your purposes. I want to live for your glory. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய நோக்கங்களுக்காக நான் வாழும்படி விரும்புகிறேன். இனி உள்ள காலங்களிலே கர்த்தர் அதற்கு வேண்டிய பலனை தருவீராக, அதற்கு வேண்டிய கிருபையை தருவீராக. Lord, strengthen me Lord. Grant me your grace and your divine strength to live for your purposes, oh God, for the rest of my life. Hallelujah. Hallelujah. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய தப்பிதங்களினாலே நாம் பாதிக்கப்படுவது ஒரு புறம். சில நேரங்களிலே நம்மை சார்ந்திருக்கிற பிறருடைய, நம்மை சார்ந்திருக்கிறவோ அல்லது நமக்கு அறிமுகமானவோ அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உடன் பணி செய்கிறவர்களாலேயோ அவங்க செய்கிற தப்பிதத்தினால சில நேரங்களில் நம்முடைய பேர் ரிப்பேர் ஆகிறது மாதிரி ஆகும். நமக்கு அதில் பங்கு இருக்காது, நாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டோம். அடுத்த மேக்சிமம் அவர்களோட ஒரு அறிமுகம் இருக்கும், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் அவர்கள் செய்கிற தப்பிதங்களினாலே சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாராவது எடுக்கக்கூடியதான தவறான சில முடிவுகளினாலே பாதிக்கப்படலாம், குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா? ஒரு குடும்ப தலைவன் தவறான முடிவு எடுத்தா அவர் மட்டுமா பாதிக்கப்படுவார்? யாரும் பாதிக்கப்படுவாங்க? அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. ஒரு தவறான முடிவுனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படும். தவறான முடிவுனால, பிறருடைய தப்பிதங்களினாலே பாதிப்பு வரலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல சொல்லாமல் சில பேர் அவங்க சாதாரணமாக அவங்க சின்ன உதாரணம் சொல்கிறேன். டிராஃபிக்கில் இவங்க நார்மலாக ஒரு ஒழுங்கான ஸ்பீடில் ஒழுங்கான லேனில் போவாங்க. ஹை ஸ்பீடில் ராங் லேனில் எவனாவது வந்து தட்டுவான். இப்போ பாதிக்கப்படுறது யாரு? இது யாருடைய தப்பிதத்தினால? பிறருடைய தப்பிதத்தினால. சரியா? இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது இல்லை? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது, பிறருடைய பொய்யான ஆலோசனைகளினால சிலர் பாதிக்கப்படுவார்கள். உங்கள் மேலே யாருக்காவது பொறாமை இருக்கும், அந்த பொறாமையை கசப்பாக ஆக்கி ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொறாமையினால் உங்கள் சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு சகிக்காமல் நீங்கள் துக்கப்படுறத பார்க்க வேண்டும், துயரப்படுகிறத பார்க்க வேண்டும் என்று சொல்லி
உங்களுக்கு வேண்டி யாரு கூடயாவது போய் பழகி கோல் சொல்லி உங்களை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லி ஆலோசனை பண்ணி அது மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பாதிப்பு உண்டாக்க செய்வார்கள் சில நபர்கள். அப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? நான் சொல்றது நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒருவேளை நம்ம பாதிக்கப்படலாம். இதனால பிறருடைய பொய்யான ஆலோசனையினால வேதனைப்பட்டு பாதிக்கப்பட்ட பாதிப்பின் அனுபவங்கள் எனக்கு தெரியும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும். அப்போ என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவரே பிறருடைய தப்பிதங்களினாலேயோ பிறருடைய தவறான முடிவுகளினாலேயோ பிறருடைய பொய்யான ஆலோசனைகளினாலேயோ நானும் எனக்கு உரியவர்களும் எனக்கு உரியவைகளும் பாதிப்படையாமல் பாதுகாத்து கொள்வீராக. அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். நானும் எனக்கு உரியவர்களும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை குறிக்கிறது. எனக்கு உரியவைகளும். சில நேரம் வீட்டில் யாரோ குடும்பத் தலைவர் பண்ண தப்புனால உங்களுக்கென்று நீங்க அனுபவிக்கக்கூடிய பணங்கள், உங்களுக்குரிய சொத்துகள், உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்றேன், ஆமென், அது வேற யார் கையிலையோ போயிட்டு இருக்கும். யாரோ ஒரு குடும்பத்தில் யாரோ இன்னொருத்தருடைய தவறான முடிவுனால தப்புனால அப்போ பாதிக்கப்படுறது யாரு? அப்போ என்ன இந்த இடத்துல என்ன பொருளாதாரம் என்ன செய்யுது? பாதிக்கப்படுதா பாதிக்கப்படலையா? ஆமென். இதுக்காக தான் இந்த வார்த்தை சொன்னேன். நானும் எனக்குரியவர்களும் எனக்குரியவைகளும் பாதிக்கப்படாதபடி காத்திரலும். இதுவரைக்கும் ஒருவேளை எங்க குடும்பத்தில் இவைகளினாலே பிறருடைய தப்பிதங்களினாலேயோ பிறருடைய தவறான தீர்மானங்களினாலேயோ பிறருடைய தவறான ஆலோசனை பொய்யான ஆலோசனைகளினாலேயோ என் குடும்பத்தில் பாதிப்பு உண்டாயிருக்குமானால் அந்த பாதிப்பை நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ இப்படிப்பட்ட பாதிப்புகளை கடந்து வந்திருப்பீர்களே, ஆனால் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு, ஆண்டவரே இனிமேல் அப்படிப்பட்ட பாதிப்புகள் எங்கள் லைஃப்ல வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது. ஆனால் அதே வேளையில ஏற்பட்ட பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட பேசுங்க. தயவு செய்து நீங்க நல்ல ஜெபம் பண்ண அன்பாய் கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு உட்கார்ந்து ஜெபிக்க சோர்வா இருந்தா எழும்பி நின்று ஜெபிக்க விரும்பினா எழும்பி நின்று ஜெபிக்க. ஒரு 2 நிமிஷம் நீங்களா உங்க இடத்துல எழும்பி நின்று ஜெபித்து உட்கார்ந்து கொள்ளலாம். வேற யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வேற யார் என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கேட்க வேண்டாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள தனிப்பட்ட நேரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஜெபிக்க வந்தவர்கள் நமக்கு உரியவைகளை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ சமூகத்துல. அல்லேலூயா. நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஈவன் ஐ ஹேவ் டோல்ட் பீப்புள், உபவாசம் இருக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டாலும் வாங்க ஜெபத்துல இருங்கன்னு சொல்லப்பட்ட அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் பிரயாசம் எடுத்து வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக, இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான நேரமா இருப்பதாக. இந்த நேரம் வீணாக போகாதபடிக்கு நீங்க இருதயத்தை திறந்து விட்டு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து உங்களுக்குரிய நன்மைகளை உங்களுக்குரிய விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஷகலபலதுடபலபா லிகதனமனா சீதனமனா சியகுரபலபா. இந்த பாதிப்புகள் எங்க லைஃப்க்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது. பிறருடைய தப்பிதங்களினாலேயோ பிறருடைய தவறான முடிவுகளினாலேயோ பிறருடைய பொய்யான ஆலோசனைகளினாலேயோ ஆண்டவரே நானும் எனக்குரியவர்களும் எனக்குரியவைகளும் ஒருபோதும் பாதிப்படையாமல் பாதுகாத்தருளுவீராக, பாதுகாத்தருளுவீராக, பாதுகாத்தருளுவீராக. ஏற்கனவே ஒருவேளை பாதிப்புகள் சற்று ஏற்பட்டிருக்குமானால் அவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஓ ரிஷாகரகதரரக ரியாதரல ஷகரரரகரபா ரியாதரலகனப ஷியாண்டரதகிதவேரபலபுகி பலபலபலபலபா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தர் நல்ல உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம்
கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அடுத்தபடியாக இன்னொரு ஜெபம் குறிப்பு. Convict me to be outrightly honest before you, Lord, in confessing my sins and shortcomings. Let it lead to true repentance in my life. இங்கிலீஷ்ல இன்னொரு தடவை சொல்றேன். Convict me to be outrightly honest before you, dear Lord, in confessing my sins and shortcomings. Let it lead to true repentance in my life. என்னுடைய பாவங்களையும் குற்றங்குறைவுகளையும் ஒளிவு மறைவின்றி முற்றிலும் நேர்மையான விதத்திலே உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறதற்கு எனக்கு உள்ளே ஒரு உணர்வை தருவீராக. அது உண்மையான மனம் திரும்புதலுக்கு வழிவகுப்பதாக. அது உண்மையான மனம் திரும்புதலுக்கு, மெய்யான மனம் திரும்புதலுக்கு அது வழிவகுப்பதாக. இந்த குறிப்பு அவசியமா அவசியம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 வேத உதாரணங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஒருவன் மாய்மாலம் பண்ணனான் ஆண்டவர்கிட்டே போய். அவன் ரொம்ப பெரிய தப்பு போல, ஒரு கீழ்ப்படியாமங்கிற ஒரு தப்பு பண்ணான். இன்னொருத்தன் 10 கட்டளையில இவன் செஞ்ச சில ஆக்ஷன்ஸ்னால 5 கட்டளையை உடைச்சான். ஆனா முதல்ல நான் சொன்ன நபர் ஆண்டவர்கிட்ட மாய்மாலம் பண்ணா, கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டான். 2வது செஞ்சவன் பெரிய தப்பு செஞ்சான். ஆனா he was outrightly honest before God and he confessed his sins. ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டான் பாருங்க. தூக்கிட்டார்னா என்ன அர்த்தம்? தூக்கி எடுத்து விட்டார். சேற்றில் விழுந்த அவனை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நான் யாரை பத்தி சொல்றேன் 2 பேரும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுலும் தாவீதும். சவுல் இடத்துல ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். சவுலே, அமலேக்கியரை அழிக்கணும் அப்படின்னு அவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தணும்னு என் மனதில் ரொம்ப நாளா யோசிக்கிறேன். என்ன தப்புக்காகனா, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாம அமைதியோடு அவங்களோட பாதையில போகும் பொழுது இந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்கன்னா பின்னால வந்து வெட்டினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிலிட்ரி கிடையாது, அப்போ ஆயுதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பின்னாடி வந்து இவங்களை அழிச்சாங்க. இது ஆண்டவர் பயங்கர கோபம். எப்ப தீக்கிறாருன்னா 500 வருஷம் கழிச்சு சொல்றாரு பவுல்கிட்ட. ஏறக்குறை 500 வருஷம் கழிச்சு சவுல்கிட்ட சொல்றாரு. பவுல்னு சொல்லிட்டனோ, சவுல் ராஜா, இஸ்ரவேலோட முதல் ராஜா சொல்றாரு, நீ ஒண்ணு கூட சுவரில் நீர் விடுற நாய் கூட விடாம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அனைகுலேட் பண்ணுட்டார். மொத்தம் அமலேக்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு ஆண்டவர். ஆண்டவரே சொல்லிட்டார், முடிவு எடுத்துட்டார். ஆனா இந்த சவுல் என்ன செஞ்சான்? போயிட்டு அமலேக்கியர்ல எல்லாரையும் கொல்லல. ஒண்ணு, ஆடு மாடுகள் சில அதுல கொளுத்தவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்துறன்னு மாய்மாலமா பொய் சொல்லி இவனுக்கு எடுத்து வச்சான். இவனோட ஆட்களுக்கு அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க, அது கர்த்தர் அங்கீகரிக்காதவைகள், ஆனா இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கேட்கிறாரு, எல்லாத்தையும் கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டியானா சொல்ல, கர்த்தர் சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், அமலேக்கை முறியடிச்சிட்டேன்றான். உடனே சாமுவேல் என்ன சொன்னாரு? என் காதுகளில கேட்கிற அந்த ஆடுகளின் சத்தம் என்ன, மாடுகளின் சத்தம் என்ன? உடனே அது உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாய்மாலமா பேசுறான். ஆண்டவர் அப்பவே டிசைட் பண்ணிட்டார், இவனை என்ன செஞ்சிடணும்? டோட்டலா
நான் எனக்காக உன்னை வச்சிருக்கேன், எனக்காக உனக்கு ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியலன்னா நீ எதுக்கு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டார். நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆண்டவர் ஐயோ பாவன் விட்டுருக்கலாமே. This guy was not honest before God. தேவனுக்கு முன்னால நான் பாவம் செஞ்சேன்னு அவனுக்கு ஒத்துக்கிட முடியல. இன்னொரு முறை சாமுவேல்கிட்ட சொல்லும் பொழுது ஐயோ நான் பாவம் செஞ்சேன் சும்மா மற்றவங்க முன்னாடி தன்னோட ஃபேஸ் வேல்யூவை சேவ் பண்றதுக்காக சொல்லுவான். ஆண்டவர்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கல. ஆனால் தாவீது 50 வயசுல ஒரு பாவம் செய்யறான் பத்சேபாள் விஷயத்துல. அதோட நிறுத்தல, உரியாவை கொலை செய்யறான். மர்டர், அடல்ட்ரி, கவச்சியஸ்னஸ், இது போல ஸ்டீலிங், நாளாச்சு. இன்னொன்னு சொல்லுவாங்க, 5 கற்பனை உடைச்சான். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து உணர்த்தும் போது 2 பேர் பேசின ரெஸ்பான்ஸை நீங்க கவனிச்சு பார்க்கணும். சவுல் சொன்ன ரெஸ்பான்ஸ் அது ஒரு மாய்மாலமான ஒரு ரெஸ்பான்ஸ். தாவீது மனம் திரும்புகிற ஒரு பாடலையே பாடி 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 4, 5 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் பாவம் செய்து, இதுல வேற ஃபாண்ட் எதுவும் வராதா? கலர் வராதா? கண்ணே தெரிய மாட்டேங்குது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக. அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸ் நம்ம வசனங்களை வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. அது கரெக்டா கொடுத்து வாசிங்க. எந்த வார்த்தையில அழுத்தம் கொடுக்கணும், எந்த இடத்துல நிறுத்தணும், நம்ம எல்லாம் நான் வாசித்து காட்டுறேன் கவனிங்க நல்ல. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமான பாவம் செய்ய சொல்லிட்டான். ஓப்பனா சொல்லிட்டான். He was outrightly honest before God in confessing his sins. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் மனுஷங்க அறியாத ஒரு பகுதி உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. We all have, including me, we all have an area which no other human being knows except God. We all have some secret areas in life, including our thinking and imagination. யாருக்காவது கெடுதல் நினைக்கிற மாதிரி நம்ம இருதயத்துல மனசுல நினைச்சிட்டாலே அதுவே ஒரு பாவமா தேவ சன்னிதானத்துல. அது யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. உங்க வீட்டுல இருக்கிற ஆளு கூட தெரியாது. எல்லாம் வெளியே சந்தோஷமா சிரிச்சு ஸ்மைலிங் பிரைஸ் எலாடா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸ் ஆட்டிடியூட் யாருக்கும் தெரியாது. இட் வில் பிகம் a sin before God. இப்போ ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும் போது நம்மளை திறந்து ஆண்டவரே இந்த விஷயத்துல இது உங்க வார்த்தையின்படி இல்லை, என் லைஃப்ல உங்களை போல இல்லை. Sometimes I feel so ashamed. I am not like you, Lord. I am not like Jesus. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு we have to be outrightly honest before God when we confess our sins to him. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சொல்றான். கன்ஃபஸ் பண்றான். நான் நடப்பித்தையா, பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் சொல்லிட்டான். ஓப்பனா கை 2 தூக்கி சரண்டர் ஆயிட்டான் தாவீது. இந்த தாவீதை தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவன் பழைய ஏற்பாட்டில் இந்த உரியாவின் மனைவி ஆகிய பத்சேபாளின் விஷயம் ஒன்று தவிர அப்படின்னு ஒரு இக்கனா வச்சு எழுதுவார். மற்ற எல்லாத்துலேயும் தாவீது எனக்கு முன்னால் நல்லா நடந்தான், ஒழுங்கா நடந்தான்னு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது, கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வரும்போது அதையும் எரேஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதை எழுதவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் எழுதும் பொழுது தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அல்லேலூயா, கிருபையின் பிரமாணத்துக்குள்ள அவனை கொண்டு வரும்போது அதை எரேஸ் பண்ணி விட்டுட்டார்.
எவ்வளோ நல்ல ஆண்டவர். இது எதனால கிடைச்சது தெரியுமா? இந்த மீட்பு அவனுக்கு, இந்த மீட்பும் இந்த விடுதலையும் இந்த மேன்மையும் அவனுக்கு எதனால் கிடைச்சது தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் outright confession before God. He was honest before God, outrightly honest. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தம்? வாலிப சகோதர சகோதரிகள் சொல்றேன், இஃப் யூ கேன் பி outrightly honest before God in your life, you will have the redemption of God in life. தேவன் தருகிற மீட்பை நீங்கள் முழுமையாய் அனுபவிக்க முடியும். இஃப் யூ கேன் பி outrightly honest. இது அவருக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை தாவீது எழுதும் பொழுது தாவீதுக்கு ஏறக்குறைய 51 வயசு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தாவீது வாலிபன் அல்ல அந்த டைம்ல. he was in his early 50s. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தும் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் அவன் சொல்லும் பொழுது he was in his early 50s. ஸ்தோத்திரம். ஆண்டவரே help me. ஹல்லேலூயா. இருக்கிற யாராவது ரொம்ப பெர்ஃபெக்டா ஜீசஸ் மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கோமா? ஹலோ, யாருமே இல்லை இல்லையா? அப்படி இருக்கிறவங்க தான் இங்க நிக்கணும்னு சொன்னாருன்னா நான் முதல்ல இது கீழே வச்சுட்டு அங்க போயிட வேண்டியதான். ஒருவரும் கிடையாது. ஆனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடும் போதுங்க, அறிக்கையிடாத பாவனை எதுவும் இருந்ததுன்னு என் லைஃப்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்கப்படாத குற்றம்னு ஒன்று இருக்கக்கூடாது என் லைஃப்ல. அந்த அளவுக்கு மே காட் ஹெல்ப் அஸ் டு பி outrightly honest before him. ஷஹாரா பாக்கா. அப்போ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இல்லை டங்ஸில் ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். யோ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டைம், ப்ரெஷியஸ் டைம். உங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஷீக்கர பலேதியா துடபனா சிந்தரியா நெமல ஷுடலகதனமா ஷீடபல கரபலபா ரீமனம ஷிண்டிரிபி அந்தர்தகல பலபரபி கபனபனமா ரீகர பலபரபலபோ சீக்கபலபோதியாலபா லகதரமா சந்தரகதியா கரபலகரபா ரீக மலமலம ஷக்கபலகதரபலபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்காக அடிக்கடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். மேபி வருஷத்தில் 2 தடவை எப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சொல்லி, கண்டிப்பாக அதுவாது சொல்லி ஜெபம். நீங்கள் எழுதி வச்சுறவங்க ஏற்கனவே நான் சொல்ல போகிறது எழுதி வச்சிருக்கலாம், திருப்பி எழுதினாலும் தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் போய் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளின் பிள்ளைகள் உள்ளவர்கள் அவர்களுக்காக இதை ஜெபிக்கலாம். அவர்கள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக, ஞானமும் விவேகமும் உள்ளவர்களாக, நல்ல தன்னம்பிக்கை உள்ளவர்களாக, தெய்வ பயம் நிறைந்தவர்களாக, வசன அறிவு மிகுந்தவர்களாக, அதாவது வசனத்தில் வாழ பழகினவர்களாக, தைரியம் கொண்டவர்களாக, ஸ்தோத்திரம், இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாக, அது மாத்திரமல்ல எவ்விடத்திலும் இயேசுவுக்கு நல்ல சாட்சிகளாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். மெதுவா ஒன்று சொல்லவா? எழுதுறீங்களா? எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்கள். கர்த்தரை அறிந்தவர்களாய், பர்சனலா they should know God. தகப்பன் தாய் அறிஞ்சதுனால பிள்ளைங்க அறிக்கிறோம் எந்த கேரண்டியும் கிடையாது. அவங்க அறியணும், பர்சனலா தெரியணும். அல்லேலூயா. எங்க அப்பா பாஸ்டரா இருந்தாரு, எங்க தாத்தா பாஸ்டரா இருந்தாருன்னு என் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் அறியாம பரலோகம் போக முடியாது. They have to personally know God. Thank God they have personally known him. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா சின்னதுலேருந்து அதுங்களுக்காக செய்த ஜபங்கள் வீண் போகலை. இன்னைக்கு அவங்க கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம். அப்படிதான் எல்லாருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக, ஞானமும் விவேகமும் உள்ளவர்களாக, நல்ல தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ளவர்களாக, தெய்வ பயம் நிறைந்தவர்களாக, ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் நிறைந்தவர்களாக, வசன அறிவு மிகுந்தவர்களாக. நல்ல வசனம் சொல்ல தெரியணும் அவங்களுக்கு. ஆமென். வசனம் சொல்ல தெரியணும். அது மாத்திரமல்ல, வசனத்தில்
வாழ பழகினவர்களாக. வசன அறிவு மைண்ட்ல இருந்து பணப்பாடமா சொல்றதுக்கும் அந்த வசனத்துல வாழ பழகிற அனுபவத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க சத்தமா ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்துல வாழ பழகினவர்களாக, தைரியம் கொண்டவர்களாக. பயந்தாங்குழிகளா என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் சில நேரம் பெற்றோரே பயந்தாங்குழிகளா இருப்போம், ஆனா அதை விட பிள்ளைகள் தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். தைரியம் உள்ளவர்களாக. கடைசியில் நான் சொல்ற 2 குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, எங்கிருந்தாலும் எவ்விடத்திலும் இயேசுவுக்கு நல்ல சாட்சிகளாக இருப்பவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஷஹாரா காத்தூடா. வலது கருத்தை உயர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இப்பொழுது சொல்லப்பட்ட சுபாவங்கள், சொல்லப்பட்ட குணாதிசயங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள் நிரம்பினவர்களாய் ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பில் சொல்லப்பட்ட இப்படியே இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. இந்த ஜெப குறிப்பிலே சொல்லப்பட்ட காரியங்கள் நிரம்பினவர்களாய் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் உருவாக்கப்படுவார்களாக. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்வார்களாக. இப்ப இந்த ஜெப குறிப்பில் சொல்லப்பட்டதான ஆண்டவரே, இந்த குறிப்பில் சொல்லப்பட்டதான வார்த்தைகளின்படி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட விதத்தில் எங்கள் குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய குடும்பங்களில் ஜெபித்து வருகிற சில புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். சில நன்மைகள் இருக்கிறதுக்கு, கிடைக்கிறதுக்கு, பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். சூழ்நிலை இருக்காது, அதுக்கான அடையாளமும் இருக்காது. ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? உருவாக்கி தர முடியும். ஆமென். இல்லாதவைகளை உருவாக்கி தர முடியும். எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து வருகிற நன்மைகளை சொல்லுங்க, எதிர்பார்த்து ஜெபித்து வருகிற நன்மைகளை, புதிய நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மை? இதுவரைக்கும் இல்லாத சில நன்மை, இதுவரைக்கும் கிடைச்சிராத சில நன்மை, புதிய நன்மைகளை கர்த்தர் உருவாக்கி தருவீராக. சொல்லுங்க, உருவாக்கி தருவீராக. கரத்தை இப்படி விரிச்சு வைக்கிற மாதிரி வச்சு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றது போல என் குடும்பத்துக்கு புதிய நன்மை வேணும்பா. நான் இவ்வளோ நாள் ஜெபித்து வர்ற சில நன்மை இருக்குதே, சரி எவ்வளோ நாள் ஜெபித்து வருகிற சில ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இருக்குதே, அந்த புதிய நன்மைகளை கர்த்தர் உருவாக்கி தருவீராக, உருவாக்கி தருவீராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. அதை இமேஜின் பண்ணுங்க. விசுவாச கண்களை கொண்டு பாருங்க, விசுவாச கண்களை கொண்டு பாருங்க, விசுவாச கண்களை கொண்டு பாருங்க. ஓ ஸ்தோத்திரம். ஒருவேளை படிப்புக்காக ஜெபம் பண்ணுனா ஒரு நல்ல ஸ்கூல்ல அப்படியே உள்ள போய் அதை ஜாயின் பண்ற மாதிரி நீங்க அந்த யூனிஃபார்மை போட்டுட்டோ, இல்லைன்றால் காலேஜ்லன்னா அப்படி கான்வெகேஷன் இருக்கிறது போல, இல்லை ஒரு வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி விசுவாச கண்களில் பாருங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணி, திருமணத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, அவங்க அப்படியே ஒரு பிரைடாவோ இல்லைன்னா குரூமாவோ நிற்கிறது போல ஓ விசுவாச கண்களில் பார்த்து இது இல்லாத நன்மைப்பா உருவாக்கி தாங்க, உருவாக்கி தாங்க. புத்திர பாக்கியம் இல்லையா, கையில ஒரு குழந்தை ஏந்திட்டு இருக்கிறது போல ஓ ஸ்தோத்திரம். விசுவாச கண்கள்ல பார்த்து இது இல்லாத நன்மை, இதை உருவாக்கி தாங்க, உருவாக்கி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. ஹராகாபா லசகடபா ரீகதடரபா சந்தர லகடமனாத்தியலபா ரிவல திவல சிட்டி திவியாதர பெரிவி கவல பர 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 பரபா ரிக்கரபல சந்தர லகலபல துர்பியால பரபல பெரிவி கவலபா ரிக்கரபல சிடிபிதிபியால பரபல பெலிபிலிபி. அல்லேலூயா. குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய பிரசனம் தங்க வேண்டுமே, கர்த்தருடைய ஆளுகை குடும்பங்களில் காணப்பட வேண்டுமே. பிரிவினை ஆவிகளின் தாக்கங்கள், எதிர் வல்லமைகளின் தாக்குதல்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், இந்த திருச்சபையின் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாதபடி அவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தீராத வியாதிகள், கிரானிக் டிசீசஸ், விபத்துகள், காலத்துக்கு முந்தின மரணங்கள், இவற்றிற்கு எங்கள் குடும்பங்களை கர்த்தர் முற்றிலும் விலக்கி காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடப்பதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. எந்தெந்த குடும்பங்களிலே புதிய வாசல்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, புதிய வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரே அப்பா, வேலை தேவை என்றால் கர்த்தர் ஒரு ஜாபை உருவாக்கி தருவீராக என்று ஜெபிக்கிறோம்.
பாபா லாகா தாடா ராகா மேகோ டோஹோ துமா நாகா தஹா லிகா துடா பலா கிபி கபா ரகுதிரி யாகரபே கபூரி அந்தரா லெமேனே சேக்கலுல பௌஷி அங்கரத கலபா. அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தர் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூடாது சரியான நேரத்தில் அதற்கான உணர்வை அவர்களுக்குள்ளே தருவீராக. ஆசீர்வதியும். பர்சனல் நீட்ஸ் இருந்தால், தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. பரலோக பிதாவே, தனிப்பட்ட தேவையோடு கூட வலது கரத்தை உயர்த்தின இவர்களுடைய கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளும். அவர்கள் தேவை இன்னதென்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாய் சொல் பிறக்கிறதற்கு முன்னமே அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் இவர்கள் தேவைகளை சந்தித்து இவர்களை சந்தோஷப்படுத்தி விசுவாசத்தை பலப்படுத்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாக எழும்ப பண்ணி உம்முடைய நாமத்திற்கு நீர் மகிமை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.